கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான அற்புதமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம 3 காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, இதை நம்ம முதல்ல பார்க்கிறோம். 2வது பயப்படாதே, 3வது நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். உங்களிடம் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? உங்களுடைய வலது கரையை அவர் பிடித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அப்போ உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் துணை நிற்கிறார். அப்போ நமக்காக யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். வேதத்தில் அநேக சூழ்நிலைகள் மற்றும் சம்பவங்களில் பயப்படாதே என்று தேவன் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்திருக்கிறது. ஆதார வசனம் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரியமானவர்களே, எப்படி கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து மானிடராய் இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எப்படி? கர்த்தராகிய இயேசுவை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நாம் விசுவாசிக்கும் போது, அவரை பற்றும் விசுவாசத்தில் பரிபூரணப்படும் பொழுது நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாதா விசுவாசம் இல்லை, பரிபூர்ணமான விசுவாசம், மகா பெரியதான விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்க என்ன பண்ணணும்? பயப்படாமல், திகையாமல், கலங்காமல் நீங்க முன்னேறி நடக்க வேண்டும். காரணம், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களுடைய வலது கையை கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ உங்க வலது கையை பார்த்து நினைச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் கையை பிடித்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். தகப்பன் தாய் நம்மை கைவிட்டாலும் அவர் கைவிடாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுடைய வலது கையை கர்த்தர் பிடித்திருக்கிறார் என்று உணர்வோடு நீங்க நடக்க வேண்டும். நாம் வேதத்தின்படி இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சமாதானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்ம தெரியாம பல பேர் சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமா நீங்க சோகமா இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு எப்போ விடுதலை வேணும்னு சொல்லி அந்த விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்து நீங்க காத்திருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். காத்திருக்கிறது சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. காத்திருப்பது அந்த காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு. அப்போ இந்த ஆயத்த நாட்கள்ல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சில பேர் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அது கிடைக்கலன்னு கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நீங்கள் பண்ண விண்ணப்பத்தை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அந்த விண்ணப்பத்துக்கு உண்டான பதிலை நிச்சயமாய் அவர் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் என்றைக்குமே சோர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, சத்ருவானவன் பலவிதமான போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பான். எதற்கு தெரியுமா? நம்ம அவிசுவாசப்படுவதற்கு, நாம் பயப்படுவதற்கு, நம்முடைய இருதயம் கலங்குவதற்கு. ஏன்னா அவன் இதை தான் விரும்புகிறான். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல பாருங்க, அவருடைய சமாதானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, கொஞ்சம் ஆழமா யோசிங்க. அப்போ இந்த உலகம் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது.
உலக சிற்றின்பங்கள் மூலமாக நமக்கு ஒரு தற்காலிகமான சமாதானம் கிடைக்கிறது. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. இந்த தற்காலிகமான சமாதானம் நமக்கு என்ன கொடுக்குது தெரியுமா? நம்முடைய இருதயத்தை பயப்பட பண்ணுது, நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் தருகிற சமாதானத்தை விரும்ப வேண்டும். அந்த சமாதானத்தில் சந்தோஷம் உண்டு, அந்த சமாதானத்தில் ஒரு நிம்மதி உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். இன்னைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களிடம் அதை தான் சொல்ல விரும்புகிறாரு. உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலக வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தை பிடித்து நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் சுயத்தில் எந்த முயற்சியும் செய்யாதீங்க. நீங்கள் கர்த்தர் கையை பிடித்து நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பேன் என்று தீர்மானம் எடுங்க. ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்களால் இதை மேற்கொள்ள முடியும். அநேக போராட்டங்கள் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் என்றால் என்ன? நீங்கள் பலப்படுங்க. தோலை தட்டி கொடுக்குறாரு. நீ ஸ்ட்ராங்காக இரு, நீ பலப்படு. இந்த பிரச்சனை உனக்கு ஒரு முடிவு கிடையாது, எல்லாமே தற்காலிகமானது. இதை தான் நமக்கு சொல்ல விரும்புகிறாரு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க? மனசோர்வடைஞ்சிடுறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கர்த்தரையே கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது நடக்கும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். நடந்த பின்பும் நாம் அதற்கு நன்றி சொல்லி நன்றி உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல தெரியுமா? அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, அவங்களுக்குள்ள கர்த்தரை அறிகிற அறிவில் அவங்க மேன்மை அடையலை, அவர் சிச்சிக்கிற சில காரியங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறலை. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் நிச்சயமாக இதை நிறைவேற்றுவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து ஒரு அவிசுவாச வார்த்தை வரக்கூடாது. சாத்தான் எத்தனை பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று கர்த்தரை சார்ந்து நீங்கள் முன்னேறி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனம், உன்னோடே போராடுகிறவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்க. உன்னோடே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள், இப்படி பல காரியங்கள், சாத்தானின் தந்திரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தராகிய தேவன் உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் போராடுறாங்களா இன்னைக்கு யாராவது? மனிதர்கள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்க மூலியமாக, இல்லைனா உங்களுடைய உடன் பிறப்புகள் மூலியமாக, இல்லைனா யாருன்னே தெரியலங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக அவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. சத்ருவானவன் பிரச்சனைகளை கொண்டு வருவான், ஆனால் கர்த்தராகிய தேவன் அதை காணாமல் ஆக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களையும் அவர் தேடியும் காணாதிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை திடன் கொள்ள சொல்லியிருக்கிறார், என் கையை அவர் பிடித்திருக்கிறார், எனக்கு துணை நிற்கிறார் என்பதை நீங்கள் இன்று முழுவதும் நீங்கள் இதை பற்றி யோசித்து தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுடைய வலது கரத்தை நீர் பிடித்திருக்கிறீரப்பா. எங்களை பயப்படாமல் கலங்காமல் இருக்க வேண்டும், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரவங்களை மேற்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒரு மனதாய் ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உடைய கரத்தினால் நீர் அவர்களை தாங்குங்க, அவர்களை தேற்றுங்கப்பா. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சந்திங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுங்க. ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறடித்து போக பண்ணுங்கப்பா. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் தகப்பனே, உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிட்டு அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அப்பா காணத்தக்க பெரிய காரியங்கள், அற்புதமான செயல்களை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரை பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அந்த உலக வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை அப்பா உம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவரே இந்த உலக போராட்டத்தை ஜெயிக்க இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரை. தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரங்களை பிடித்து இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you.